வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையை ரசிக்கணும்னா எப்படி வேணாலும் ரசிக்கலாம். நேற்று சனிக்கிழமை இரவு உணவுக்காக நான் கொண்டு வந்த சாப்பாடு, அதாவது அன்னம் பாருங்கள். நேற்று நைட்டு நல்லா மழை பெஞ்சிட்டாங்களும் ஒரு புத்தகம் படிச்சுட்டு நல்லா படுத்து தூங்கிட்டேன். நைட்டு ஒரு 1:10 இருக்கும். தூக்கம் தெளிஞ்சிச்சு. என்னடா சாப்பிடாம மறந்துட்டு படுத்துட்டோமோன்னு பார்த்தா, சரி சாப்பாடு கெட்டுட்ருக்குன்னு ஏன்னு திறந்து பார்த்தா, மழை பெஞ்ச இயற்கை சூழ்நிலைக்கு சாப்பாடு கெடாமல் அப்படியே இருந்தது. சரி என்ன பண்ணலாம் சாப்பிட்லான்னு பார்த்தா, வேண்டாம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் கஞ்சி குடிக்கலாம் அப்படின்ட்டு 1 மணி நைட்டில் தண்ணி எடுத்து சாதத்தை ஊற்றி அப்படியே வத்த குழம்பு, அவரைக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு பாருங்கள். அதுவும் கெடாமல் அப்படியே இருக்குது. அப்புறமா ஃபேஸ்புக்கில் கவிதைகள் போஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். விடிய விடிய கண் மூச்சிட்டு தான் இருந்தேன். காலையில் வந்து பல் வலிக்கிட்டு உப்பு எடுத்து சாதத்தில் போட்டு பழைய கஞ்சிக்கு வச்சுருக்கேன். இப்போ மணி 6:15 காலையில். எங்கே குயில் கத்துற சத்தம்லாம் அருமையாக கேட்குது. இங்கே பாருங்கள், பறவைகள்லாம் கூட்டை விட்டு தேடி வருது. காலையிலேயே கஞ்சி குடிக்கிறேன். கஞ்சின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளாம் சமைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சாக்கா அந்த உணவு கெட்டு போயிடும். ஆனால் இயற்கையாக இருக்கிற சூழ்நிலையில் கிளைமேட்ஸ் நல்லா சில்லு இருக்கிற வச்சு சாதமானது கெடாமல் இருக்குது. நல்ல மனசு இருந்தால் நம்மளை சுற்றி இருக்கிற செயலும் எல்லாமே நல்லா இருக்குன்றதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். நான் எதுக்காக இந்த பதிவு சொல்கிறேன்னா, வாழ்க்கையை எப்படி வேணாலும் ரசிக்கலாம். அது நம்ம கையில் தான் இருக்குது. பாருங்கள், இப்போ என் கையில் கஞ்சி இருக்குது. நல்லா சாப்பிட்டு படுத்துன்னு தூங்குறோம் தான். எப்போ தூக்கம் தெளிதோ அப்போ தான் எழுந்திருக்கணும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் நல்லா ஓய்வு எடுக்கணும். நாம் நினைக்கிறோம் கறி சோறு சாப்பிட்டு தான் வாழ்க்கை வாழ முடியணும். அப்படி இல்லை நண்பர்களே. நிஜமாக கூழ் கஞ்சி எது குடித்தாலும் வாழ்க்கை வாழலாம். நோய் நொடி இல்லாமல் இருக்குன்னா நம்ம முன்னோர்கள் உணவு பயன்படுத்துங்க, நல்லாயிருக்கும். பாருங்க, முருங்கைக்காய், இந்த அவரைக்காய், இதை அப்படியே சாதத்தில் வச்சு 2 வாய் சோறு எடுத்து சாப்பிட்டு இதை மென்று சாப்பிடும்போது கிடைக்கிற சுகமே தனி சுகம், தனி டேஸ்ட். நான் மட்டும் அனுபவிக்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் பழைய கஞ்சி இருந்தால் குடிச்சிட்டு வாழ்க்கையை நல்லா சந்தோஷமாக அனுபவிங்க. வாழ்க்கை ஒரு முறை தான், வாழ்க்கை வாழ்வதற்கே. நன்றி நண்பர்களே. அன்புடன் உங்கள் நண்பன் சத்யராஜ் சத்யதாசன், சோழவரம். எல்லாரும் சாப்பிடுங்க. நன்றி நண்பர்களே.